ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ரிதன்யா தி அன்டிஃபைன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் ஹோமோட ஒவ்வொரு பார்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு என்னென்ன கலர் சூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கலர் அப்படிங்க வரும்போதே நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட்டு கலர்னால் எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா அது வேறு மாதிரி வந்து ஒரு லுக் கொடுத்தது. ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணால் மைல்டாக இருக்கும்னு பார்த்தா அது ஒயிட் கலர் மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கலராக சூஸ் பண்ணி ஃபைனலாக வந்து நாங்கள் க்ரே ஷேட் போடலாம். இது ஆக்சுவலாக நாங்கள் எப்படி ஃபுல் ஹவுஸ்க்கும் பிளான் பண்ணியிருந்தோன்னா மைல்டாக இந்த இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியே போயிடலாம். அப்படி தான் ஒவ்வொரு ரூமுக்குமே நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ ஹாலு அந்த அவுட்லுக் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கிரேட் ஷேட் போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்துட்டு வந்து அந்த கலர் பேலட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து அதை சூஸ் பண்ணுறதுக்கே ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு 1 வீக் கிட்டே எங்களுக்கு இது ஓகேவா ஓகே இல்லையா லாஸ்ட் மினிட்ல மாற்றி அப்படி எல்லாமே போச்சு. ஸோ ஹாலு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வெளியில் அது எல்லாமே வந்து க்ரே ஷேட்ஸ் போயிட்டோம். பாப்பா ரூமுக்கு அவள் ரொம்ப கிளியராக நாங்கள் எவ்வளோ தான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் பிங்க் தான் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ அதுவே வந்து 3 சைட்ஸ் ஆக்சுவலாக பிங்க் போயிட்டு ஒரு சைடு மட்டும் டார்க்காக இருக்க மாதிரி. ஸோ இன்கேஸ் ஏதாவது ரீல்ஸ் எடுத்தால் கூட அந்த சைடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். ஒரு சைடு டார்க்காக இருந்தப்போ என்னாச்சுன்னா ஃபுல் ரெட்டு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த லைட் ஷேட் கலந்து ஒரு கோட் பண்ணி தான் பாப்பாவோட ரூமை ரெடி பண்ணது. அண்ட் எங்கள் ரூமுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணது வந்து டீல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டீல்னால் இப்போ க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பாப்பா ரூம் வந்து டிசைன் பண்ண மாதிரி ஒரு சைடு வந்து டார்க்காகவும் மற்ற 3 சைட்ஸுமே வந்து லைட் காம்பினேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே உள்ள ரூமே வந்து மீடியம் ப்ளூ தான். ஸோ இந்த ஹோல் ஹவுஸுமே எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக தெரிய வேண்டாம், எல்லாமே வந்து சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணது. அண்ட் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில், யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் உள்ளதெல்லாம் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஹோம் டூரில் நான் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.